இதை பார்க்கும்போதே பேக்கரியில் கிடைக்கக்கூடிய லட்டு மாதிரி இருக்குல்ல, முடிசூர் லட்டு மாதிரி இருக்குல்ல. இது கை வலிக்க மாவு பிசையாமல், மாவு கரைக்காமல், எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த லட்டு பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வந்து நைலான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. இது மாவு ஜவ்வரிசி எடுக்கிறத விட இந்த மாதிரி ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் லட்டு வந்து ஒன்று கூட கரையாமல் முத்து முத்தாக பனித்துளி மாதிரி நிற்கும். இப்போ 1 கப் அளவுக்கு வந்து நைலான் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் முடிஞ்ச வரையும் ஊற வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து 8 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து இதில் சூடான தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா 4 மணி நேரத்துக்கு நமக்கு வந்து நல்ல ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துடும். இது 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போது ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா முத்து முத்தாக நல்லா ஊறி வந்திருக்குங்க. நல்லா ஊறின ஜவ்வரிசியை தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் இதில் வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பை இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இருக்கட்டும். இப்போது அதே நெய்யில் வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு வந்து சீனி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இனிப்பு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப தித்திப்பாக வேணும்னா 3/4 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்க்கலாம். இது கரெக்டாக எல்லோரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து சர்க்கரை இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போது தண்ணியில் வந்து நல்லா இது போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. இது வந்து பாகுப்பதம்லாம் எடுக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி நல்லா பொங்கி பொங்கி நல்லா கொதித்து சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். இது போல் நல்லா கொதித்து வரணுங்க. இதில் வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மட்டும் நம்ம வந்து கலர் சேர்த்துக்கலாம். கேசரி கலர் வந்து சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே லட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் சேர்த்தா தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது போல் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வடிச்சிட்டு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வடிச்சிருங்க. பாருங்கள், ஜவ்வரிசியெல்லாம் நல்லா முத்து முத்தாக பனித்துளி மாதிரி இருக்குது. ஒன்று கூட குலையலைங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் நம்ம வந்து இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போது ஜவ்வரிசியை சேர்த்துட்டு இது போல் நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு கிண்டி விடுங்க. இப்போது பாருங்கள், ஜவ்வரிசியெல்லாம் குழையலை, ஒன்று கூட குழையலை, கரையில பாருங்கள், நல்லா முத்து முத்தாக இருக்குங்க. இப்போது நல்லா அந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லா சைடும் ஈவனான கலர், நல்லா கலர் ஏறினதுக்கப்புறம் இது போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. இப்போது ஹையில் வச்சுட்டு கிண்டி விடுங்க. கடைசியாக நம்ம வந்து இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிருச்சு. ஜவ்வரிசியுமே நல்லா குழையாமல் நமக்கு வந்து பக்குவமாக வந்துருச்சுங்க. ஜவ்வரிசியில் கேசரி கிண்டினாலும் சரி, ஜவ்வரிசியில் லட்டு பிடிச்சாலும் தண்ணியோடைய பதம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். சர்க்கரையோடைய பதமும் கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா முத்து முத்தாக வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. கடாயில் பாருங்கள், ஒன்று கூட ஒட்டலை. நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தா முந்திரியை வந்து இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. ஆறுச்சுன்னா வந்து உங்களுக்கு லட்டு பிடிக்க வராதுங்க. நல்ல கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா இப்படி இறுக்கி பிடிச்சிங்கன்னா நமக்கு வந்து லட்டு ஷேப்புக்கு கரெக்டாக வருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே சூப்பராக லட்டு பிடிச்சிருக்கலாங்க. இது முடிசூர் லட்டு மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கே. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த லட்டுக்காக நம்ம வந்து மாவு கரைச்சி அதை எண்ணெயில் ஊற்றும் போது ஒன்று கூட பிரியாமல் அதுக்கப்புறம் சக்கரை பாவில் போட்டு அதை ரொம்ப பதமாக எடுக்கிறது வேலையெல்லாம் இல்லாமல் இதை 5 நிமிஷத்துலேயே சூப்பராக, அதாவது ஜவ்வரிசியை ஊற வச்சிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான நல்ல பனித்துளி மாதிரி லட்டு வந்து நீங்களும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.